நிறைய நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து நீட்டோடைய அந்த தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன் ப்ராசஸிங் வந்து போட்டுக்கிருப்பீங்க நிறைய பேர் ரிசல்ட்டுக்கு அப்புறம். அதே மாதிரியே கடைசி டேட் வந்து 23 ஸோ அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ என்னுடைய நேம் கார்த்திக். ஸோ நான் வந்து 10 இயர்ஸாக நீட் யூஜி ஆர்பிஜி கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா, ஸ்டேட் அண்ட் ஆல் இந்தியா கோட்டாக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் தெரியுற வாட்ஸ்அப்க்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ, அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் வந்து இப்போ அப்ளிகேஷன் போட்டாச்சு சார், நெக்ஸ்ட் ஃபர்தரா என்ன மாதிரி ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெயிட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு ஆல் இந்தியா கோட்டாவுடைய டேட் கொடுத்து ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம், அதாவது ஆல் இந்தியா கோட்டாவுடைய அந்த முதல் ரவுண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் அடுத்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னா, உங்களுக்கு ரேங்கிங் லிஸ்ட் ப்ரொவிஷனலா வந்து ரேங்க் லிஸ்ட்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, அதுக்கப்புறம் என்ஆர்ஐக்கு 7.5, ஸோ இப்படி ஐஆர்டி வார்டு, சிஎம்சி, இந்த மாதிரி நிறைய ரேங்க் லிஸ்ட் வெளியிடுவாங்க. ஒன்னே ஒன்று, கவர்மெண்ட் கோட்டாக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் உள்ள ரேங்க் லிஸ்டோட டிஃப்ரெண்ட். நிறைய பேர் இந்த மாதிரி டவுட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சார் நான் வந்து எனக்கு இவ்வளவு மார்க் இருக்கு, நான் வந்து ஒரு பிசி கேட்டகரி, நான் எம்பிசி கேட்டகரி, நான் எஸ்சி கேட்டகரி, எஸ்சிஏ கேட்டகரி, இந்த மாதிரி கேட்டகரி வச்சு நீங்க கவர்மெண்ட்ல வந்து போறீங்க. அப்ப வந்து கேட்டகரியை வந்து பெருசா வந்து பிளே பண்ணும். நிறைய பேர் என்னன்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டால நான் வந்து போறேன் சார், நான் வந்து பிசியில இருக்கேன், நான் எஸ்சியில இருக்கேன், அப்ப வந்து எனக்கு சீட் கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்கிறாது தப்பான ஒரு இது புரிஞ்சுக்கிறாங்க. அது என்னன்றதை நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைட் பண்ணி சொல்றேன். தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க. இதுல வந்து உங்களோட ரேங்க், உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய நீட்டோட ரோல் நம்பர், உங்களுடைய நேமு, கம்யூனிட்டி, நீட் மார்க், கம்யூனிட்டி ரேங்க். ஸோ இதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து ஜென்ரல் ரேங்க். ஸோ இந்த ரேங்க் என்ன, இந்த ரேங்க் என்ன? ஸோ தெரியும், சில பேருக்கு தெரியாதவங்க, புதுசாகிறவங்க தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற ரேங்க் வந்து நீங்க தமிழ்நாட்டில் ஓவராலா 7 கேட்டகரி, அதாவது 6 கேட்டகரி பிளஸ் ஓசி, 7 கேட்டகரியில இருக்கக்கூடிய அந்த கேண்டிடேட் ஓவராலா பாத்தீங்கன்னா, நீங்க இந்த கேண்டிடேட் சூரியநாராயணன்றவர் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்காரு, ஓகேவா? அதே இது இவருடைய அந்த கம்யூனிட்டி வைஸ் பாக்குறப்ப இவர் கம்யூனிட்டி இல்ல, ஏன்னா இவர் வந்து ஓப்பன் கேட்டகரினால. அடுத்து இருக்கக்கூடிய பிசி கேண்டிடேட் வந்து இவர் தான் வந்து பிசியில நம்பர் 1, அதாவது பிசியில ஃபர்ஸ்ட் ரேங்க் இருக்காரு. இவர் ஓவராலா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோடைய ஓவரால் கம்யூனிட்டியில எல்லா கம்யூனிட்டிலையும் பார்க்கும்போது ஓவராலா வந்து இவர் 2வது ரேங்க்ல இருக்காரு. அப்ப வந்து ஒரு ஓசி கேட்டகரியை பொறுத்தவரையும் ஜென்ரல் ரேங்க் மட்டும்தான் அவரால் ஓப்பன்ல போக முடியும், அவருக்கு ரிசர்வ் கேட்டகரி கிடையாது. அதே இது வந்து ஒரு இப்ப பிசின்றது ஒரு கேட்டகரி, இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் நல்ல ரேங்க்ல இருந்தாருன்னா ஓப்பன்ல போய் அவரால் வந்து நல்ல காலேஜஸ், ஒரு டாப் 10ல இருக்கக்கூடிய பிடிச்ச காலேஜ் அவரால் நல்ல ரேங்க் இருந்தா அவர் ஓப்பன்ல இருந்தாருன்னா அப்ப எடுத்துக்கலாம். அந்த ஜென்ரல் ரேங்க் அடிப்படையில தான் அந்த சீட்டு வந்து ஃபில் ஆகும். அப்ப இவருக்குன்னு ஒரு ரேங்க் கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த கம்யூனிட்டி ரேங்க். இவருக்குன்னு ஒரு சீட் வந்து ரிசர்வேஷன் சீட் இருக்கும், அந்த பிசின்றப்ப ரிசர்வேஷன் சீட் இருக்கும். அப்ப அந்த சீட் என்ன ஆகும்னா அது வேக்கண்ட் ஆயிடும், ஓகேவா? ஸோ அதாவது வந்து இப்ப வந்து நீங்க ஓசிக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 31% எடுத்திருப்பாங்க. பிசியை பொறுத்தவரையும் ஐ திங்க் வந்து 30%, அதுல வந்து 26 புள்ளி வந்து பிசிக்கும், பிசிஎம்முக்கு வந்து ஒரு 3.5 ரிசர்வேஷன்ல வந்துடும். அப்ப வந்து என்னன்னா, இப்ப ஒவ்வொரு கேட்டகரியில இருக்கிறவங்க ஓசியை தவிர பிசி வந்து அவர் ஓப்பன் ரேங்க்லயும் அவர் போய்க்கலாம், அதே மாதிரி கம்யூனிட்டி ரேங்க்ல ரிசர்வ்ல போய்க்கலாம். ஸோ இந்த ரிசர்வ் கேட்டகரியில வரவங்க இந்த கம்யூனிட்டி ரேங்க் வந்து யாருக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, கம்மியான கட் ஆஃப் இருப்பாங்க பாருங்க, அதாவது ஓப்பன்ல போய் நல்ல காலேஜஸ் எடுத்துருவாங்க. சில பேர் வந்து பார்டர்ல அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க அந்த கம்யூனிட்டி ரேங்க் அடிப்படையில் ரிசர்வேஷன் சொல்லிட்டு இருக்கும், அது எம்பிசி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு அதே மாதிரி எஸ்சி, இதே வந்து அடுத்த ஒரு கேட்டகரியில பார்ப்போம், எம்பிசி பார்ப்போம்ப்பா. ஸோ எம்பிசியில பாத்தீங்கன்னா இந்த ரேங்க் உள்ளவங்க, இவர் வந்து எம்பிசியில ஒரு ஓவராலா 3ஆம் ரேங்க்ல இருக்காரு, எம்பிசியில இவர் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் இருக்காரு. ஸோ இவருடைய மார்க் இதுதான். அப்ப வந்து ஒன்னே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க கவர்மெண்ட் கோட்டால இருந்தா உங்களுடைய ஓப்பன் ரேங்க் அடிப்படையில் நல்ல ரேங்க் இருந்துச்சுன்னா நல்ல காலேஜஸ் எடுக்கலாம். அதே ரிசர்வ் கேட்டகரியில இருந்தா உங்களுக்கு ரிசர்வேஷன்ல என்ன சீட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியா நீங்க சீட் எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா. இதே இது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவுடைய லிஸ்ட் பார்ப்போம். இப்போ நீங்க பாக்குறது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவுடைய லிஸ்ட். ஸோ மேனேஜ்மெண்ட்ல வந்து ரேங்க், அப்ளிகேஷன் நம்பர், யூஜியோடைய ரோல் நம்பர், நேமு, நீட் மார்க், அவ்வளவுதான். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ரேங்க் தான் இருக்கு பாருங்க, இதுல கம்யூனிட்டின்னு கிடையாது. அப்ப மேனேஜ்மெண்ட் கோட்டான்றது ஓப்பன், அதாவது ஓப்பனா தான் வந்து நமக்கு சீட் அலோகேட் பண்ணுவாங்க. ஓப்பன்னா ஓப்பன் ரேங்க்ல தான். இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்தவரையும் தமிழ்நாட்டுல வந்து மட்டும்தான் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. கர்நாடகால இருந்து வருவாங்க, தெலுங்கானால இருந்து வருவாங்க, கேரளால இருந்து வருவாங்க,
நார்த்தன் சைட்ல இருந்து கூட இங்க வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க போய் அவங்க ஸ்டேட்ல வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ற மாதிரியா இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு யாரு வேணா வருவாங்க. அப்ப வந்து இந்த இடத்துலதான் ஒரு மிஸ்டேக் பண்றாங்க தமிழ்நாடு கேண்டிடேட். சோ தமிழ்நாடு கேண்டிடேட் என்ன பண்றாங்கன்னா, சார் 400 மார்க் எடுத்துட்டேன் சார், நானு எஸ்சில, நான் வந்து பிசில 400 மார்க் எடுத்துட்டேன், 450 மார்க் எடுத்துட்டேன் சார், எனக்கு வந்து கவர்மெண்ட்ல இங்க கிடைக்கல அப்படின்னா அப்ப மேனேஜ்மெண்ட் வந்து கிடைச்சிருமா? ஏன்னா நான் வந்து கேட்டகரியில இருக்கேன் சார், எஸ்சில இருக்கேன், எஸ்சிஏல இருக்கேன், எஸ்டில இருக்கேன், பிசில இருக்கேன், எம்பிசில இருக்கேன் சார், பிசிஎம்ல இருக்கேன். அப்ப வந்து எனக்கு வந்து கவர்மெண்ட்ல கிடைக்கல அப்படின்னா எனக்கு மேனேஜ்மெண்ட் சீட்ல. சோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க செல்ஃப் பைனான்சிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 விதமா சீட்டை பிரிப்பாங்க. ஒன்னு கவர்மெண்ட் கோட்டால இருக்கிறதா உங்களுக்கு ரிசர்வ் கேட்டகரியில போகும். அதாவது நீங்க கவர்மெண்ட் கோட்டால இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ்ல வந்து ஒரு 250 சீட்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து 65% வந்து கவர்மெண்ட் கோட்டாக, மிச்ச 35% தான் வந்து மேனேஜ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த 65%ல கிட்டத்தட்ட வந்து ஒரு 250 சீட் இருக்கு அப்படின்னா ஒரு 180 சீட், ஒரு அப்ராக்சிமேட்டா நான் சொல்றேன், ஒரு 180 சீட் வந்து கவர்மெண்ட் கோட்டால ஃபில் பண்ணிடுவாங்க. மிச்சம் இருக்க பேலன்ஸ் தான் வந்து மேனேஜ்மெண்ட். ஸோ அந்த மேனேஜ்மெண்ட்ல நீங்க வரும்போது அப்ப வந்து உங்களுக்கு ஓவரால் ரேங்க், இப்ப நீங்க மேனேஜ்மெண்ட்ல ஓவராலா எத்தனாவது ரேங்க் இருக்கீங்க, ஸோ அப்படித்தான் வந்து பார்ப்பாங்க. அதுவும் இந்த மேனேஜ்மெண்ட்ல தான் வந்து உங்களுக்கு மார்க் வந்து பிளே பண்ணும். ஸோ இந்த இடத்துல வந்து மேனேஜ்மெண்ட் பொறுத்தவரையும் உங்களுடைய நீட் மார்க் என்னவோ அதுதான் அந்த இடத்துல பிளே பண்றது. ஆனா கவர்மெண்ட் கோட்டா பொறுத்தவரையும் மேனேஜ்மெண்ட் வந்து கவர்மெண்ட் கோட்டா பொறுத்தவரையும் மார்க் வந்து பிளே பண்ணாது அந்த இடத்துல. ஆனா மேனேஜ்மெண்ட் பொறுத்தவரையும் உங்களுக்கு நீட்டோடைய அந்த மார்க் வந்து உங்களுக்கு வந்து ஓரளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்ப வந்து நீங்க மேனேஜ்மெண்டா இருந்தாலும் நல்ல மார்க் இருக்கணும். ஏன்னா மேனேஜ்மெண்ட்ல வந்து நீங்க மட்டும் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்கன்னு கிடையாது. ஏன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டான்றது ஓவரால் காம்படிஷன். நீங்க போய் கர்நாடகாவில் அப்ளை பண்ணாலும் அதே தான். அங்க இருந்து இங்க நிறைய பேர் வருவாங்க, கேரளால இருந்து வருவாங்க. ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பாருங்க, இவரெல்லாம் வந்து 641 மார்க் எடுத்துட்டு வந்து இதுலயே பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ரேங்க் லிஸ்ட்ல பாருங்க, ஒருத்தவர் வந்து 641 மார்க் எடுத்துட்டு எதுக்கு வந்து தமிழ்நாடு மேனேஜ்மெண்ட் லிஸ்ட்ல இருக்காரு. இவர் வந்து தமிழ்நாட்டை தெரிஞ்சவர், அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்தவரா இருக்க மாட்டாரு. ஏன்னா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா வெளியூர்ல தான். இந்த பாருங்க ஆயுஸ் அபே, இவர் பேரை பத்தது இல்லை. ஸோ இவங்களாம் வந்து நார்த்தன் சைடு, இவங்களாம் வந்து சும்மா தமிழ்நாட்டில் போட்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா மேபி அவங்க ஸ்டேட்ல வந்து கவர்மெண்ட் சீட்ஸ் கம்மியா இருந்திருக்கும். ஸோ அதனால வந்து ஒரு சேஃபர் செக்யூருக்காண்டி அவங்க வந்து அதர் ஸ்டேட்ல போடுவாங்க. பட் இவங்க எதுக்கு 630 மார்க் எடுத்து எதுக்கு வந்து அவங்க தமிழ்நாட்டில் வந்து 15 லட்சம் கட்டி படிக்க போறாங்க? ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நீங்க 2 விதமான ரேங்க் லிஸ்ட். நீங்க கவர்மெண்ட் கோட்டால போனா மட்டும்தான் உங்களுக்கு ரிசர்வேஷன்ல ஃபில் பண்ண முடியும். அண்ட் 2 ரேங்க் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ரிசர்வ் கேட்டகரியில. ஸோ ஜென்ரல் ரேங்க்ல நீங்க போனா நல்ல காலேஜஸ் கிடைக்கும். இல்ல ரிசர்வ் கேட்டகரியில போனீங்கன்னா உங்களுக்கு என்ன சீட்ஸ் அந்த டைமிங் அந்த ஸ்லாட்ல இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அலோகேட் பண்ணுவாங்க. அதே மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படி கிடையாது. உங்களுக்கு மார்க்கை வச்சுதான். இந்த இடத்துல நான் பிசி, பிசிஎம், எம்பிசி அதெல்லாம் கிடையாது. இந்த இடத்துல நீங்க வந்து ரேங்க் என்ன, ஓவரால் ரேங்க்ல எப்படி இருக்கீங்க, உங்களோட நீட் ஸ்கோர் என்ன, இதுதான் வந்து இந்த இடத்துல பிளே பண்ணோம். ஸோ அதனால வந்து தயவு செய்து நிறைய நீட் ஆஸ்பரன்ஸ் பேரண்ட்ஸ் வந்து என்னன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கும் கவர்மெண்ட் கோட்டாக்கும் நிறைய டிஃபரன்ஸ் தெரியாம இருக்காங்க. அதனாலதான் இந்த வீடியோ பதிவை உங்களுக்கு நான் தெளிவா கொடுத்துருக்கேன். அதனால வந்து மெயினா வந்து உங்களுடைய இப்போதைக்கு வந்து உங்களுக்கு ஆல் இந்தியா ரேங்க் மட்டும்தான் இருக்கும். உங்கள்கிட்ட நீட் ஸ்கோர் இருக்கும், ஆல் இந்தியா ரேங்க் வந்து உங்க கையில இருக்கும். ஆல் இந்தியானா நீங்க நேஷனல் லெவல்ல இந்தியா முழுக்க வந்து உங்களுக்கு என்ன ரேங்க்ல இருக்கீங்களோ அதுதான். ஸோ தமிழ்நாட்டில் வந்து எப்போ நமக்கு ரேங்க் லிஸ்ட் வருமோ அப்பதான் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த ஒரு ரேங்க் லிஸ்ட் கவர்மெண்ட் கோட்டாக்குன்னு சொல்லிட்டு நீங்க அப்ளை பண்ணிங்கன்னா ரேங்க், அப்ளிகேஷன் நம்பர், ரோல் நம்பர், நேம், கம்யூனிட்டி, நீட்டோடைய மார்க், கம்யூனிட்டி ரேங்க், ஸோ இது இந்த அடிப்படையில் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஸோ மேனேஜ்மெண்ட் நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மேனேஜ்மெண்ட் ரேங்க், அப்ளிகேஷன் நம்பரு, ரோல் நம்பரு, அதுக்கப்புறம் நேமு, நீட் மார்க் இந்த மாதிரி வந்து வெளியிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து கவுன்சிலிங் இதை பார்த்துட்டு சார் உங்களுக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதான்றத நீங்க வந்து சீட் மேட்ரிக்ஸ் வச்சு ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ தயவு செய்து வந்து அகைன் சொல்றேன், நமக்கு வந்து மார்க் முக்கியமா ரேங்க் முக்கியமான்னு கேட்டா ரேங்க் தான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டால வேணா நீங்க வந்து மார்க்கை வந்து ஓரளவு வந்து பேஸ் பண்ணி ஓரளவு ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். ஆனா கவர்மெண்ட், ஆனா இன்னொன்று என்னன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதுல வந்து நமக்கு சீட் வந்து கிடைக்குன்னு உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் கோட்டா கூட வந்து நமக்கு வந்து ரிசர்வ் கேட்டகரினால நமக்கு வந்து இந்த ரேங்கை வச்சு ஈஸியா வந்து இந்த சீட் கிடைச்சிரும், கிடைச்சிரும் கிடைக்காம போவோம் அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து நம்ம ஈஸியா போட்டுடலாம். ஆனா மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்தவரை எப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு முன்னாடி இருக்க கேண்டிடேட் விட்டு கொடுக்கணும். இப்ப எப்படின்னா நமக்கு முன்னாடி வந்து ஒரு கேண்டிடேட் இருக்காங்க, அவங்களால வந்து பணம் கட்ட முடியும் அப்படின்னா அவங்க பே பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை. அவங்க பணம் கட்டல அப்படின்னா கீழே இருக்கிறவங்க, ஏன்னா அது எந்த கட் ஆஃப்ல வேணா முடியலாம். ஏன்னா அது வந்து நம்ம தேர்டு ஸ்டே ரவுண்ட் வரையும் தான் இப்ப மேனேஜ்மெண்ட்க்கு அப்ளை பண்றீங்க. செகண்ட் ரவுண்டுக்கு அப்புறம் தான்
உங்களுக்கு அந்த கட் ஆஃப் உடைய அந்த ரெடியூஸ் இருக்கும். கட் ஆஃப் வந்து கம்மியா வரதுக்கான சான்சஸ் வந்து அந்த தேர்ட் ஆர் ஸ்டே ரவுண்ட்ல தான் தெரியும். ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்ல மேனேஜ்மெண்ட் கோர்ஸா பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நமக்கு ஓரளவு வந்து காம்படிஷன் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து எல்லாருமே வந்து அப்ளை பண்ணி சும்மா ட்ரை பண்ணுவாங்க. பட் செகண்ட் ரவுண்ட்ல இருந்து தான் நமக்கு கேமே ஸ்டார்ட் ஆகும். செகண்ட் ரவுண்ட்லேயே நமக்கு ஃப்ரீ எக்ஸிட் கொடுக்குறதுனால ட்ரை பண்ணுவாங்க சில பேர். ஏன்னா பேரலா வந்து அவங்க ஸ்டேட்ல அதே மாதிரி ஆல் இந்தியா கோட்டா சைட் பை வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா நம்ம ஸ்டேட்லேயே ட்ரை பண்ணுவாங்க. அதுல ஒரு சில குறிப்பிட்ட காலேஜஸ்க்கு வந்து அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் பிஎஸ்சி இந்த மாதிரி சில காலேஜஸ், அதுக்கப்புறம் இப்ப சரௌண்டிங் சென்னை சைடு, அப்புறம் அதே மாதிரி மதுரை சைடு இந்த வேலம்மாள் காலேஜ், ஸோ இந்த மாதிரி சில காலேஜஸ்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்கா இருக்கிறவங்க அந்த காலேஜ் வேணும்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி கேண்டிடேட்லாம் வந்து செலக்ட் பண்ணி வருவாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் பொறுத்தவரையும் சப்போஸ் ஒரு காலேஜஸ் வந்து எனக்கு நார்மல் ஒரு ஆவரேஜா இருக்கு, ஒரு மாடரேட்டா இருக்கு, அப்படி அந்த காலேஜஸோட ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து நார்மலா தான் இருக்கு, கேஸ் லோன்லாம் நான் செக் பண்ணேன் நார்மலா தான் இருக்கு அப்படின்றப்ப அந்த காலேஜ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து இக்னோர் பண்ணிடுவாங்க, லிஸ்ட்ல போட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க காலேஜஸ் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது பக்காவா கரெக்டா போடணும். ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாம நீங்க பண்ணீங்கன்னா ஸோ நிறைய வந்து நீங்க மிஸ் பண்ணுவீங்க. அதனால வந்து உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ், கவுன்சிலிங் கைடன்ஸ் த்ரூ அவுட் எண்ட் ஆஃப் கவுன்சிலிங் வரையும் உங்களுக்கு நீட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோவில் தெரியுதா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க உங்களுடைய கட் ஆஃபை. ஸோ அதை பார்த்துட்டு நாங்கள் வந்து மெசேஜ் பண்ணுவோம். நீங்க உடனே கால்லாம் பண்ணிடாதீங்க, நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க. நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டான நீங்க கொரிஸ் நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நாங்களே ரிப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி வேலிடா இருந்துச்சுன்னா காலும் பண்ணுவோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட்.